Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் இந்த மூவி இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் 2024 ஆர் 3 நினைக்கிறேன், மேபி. ஓகே, ஐ திங்க் 4 தான். ஸோ காட்ஸிலா -1 அப்படிங்கிற ஒரு மூவி. ஸோ காட்ஸிலா வேரியண்ட்டில் நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். ஸோ காட்ஸிலா காங்லாம் இருக்கிற மூவி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் வந்த காட்ஸிலா -1 அப்படிங்கிற ஒரு மூவி. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி வித் இந்த காட்ஸிலா சீன்ஸ்லாம் ப்ராப்பராக சூப்பராக இருக்கும். இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த காட்ஸிலாவில் இன்வால்வ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஓகே, ஸோ அதே டைம் காட்ஸிலாவோட லுக் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும். ஒரு ப்ளூ கலரில் அதோட பாடி ஃபுல்லாகவே ரொம்ப கிறிஸ்டல் டைப் ஆப்ஸில் அந்த எனர்ஜி சோர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜராக இருப்பார். ஃபஸ்ட் டைம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காட்ஸிலா வந்து அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். அதே டைம் இன்னொரு பக்கம் ஒரு ஐலாண்டில் அவரோட சோல்ஜர்ஸை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேயுமே அந்த காட்ஸிலா வந்திருக்கும். அந்த இடத்துல அவரோட பதட்டத்தாலையும் பயத்தாலையும் கரெக்டான டைமில் வெப்பன்ஸ்லாம் அவரோட டீம்மேட்ஸுக்கு கொடுக்க முடியாததுனால அவரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே அங்கேயே அந்த காட்ஸிலா அட்டாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவரோட இடத்துக்கு போகிறார். அங்கே அவருக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது டேரெக்டாக அந்த காட்ஸிலாம் சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய டைம் சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து மொத்த கவர்மெண்ட் போய் பதட்டத்தில் இருக்காங்க. ஒரு சீனில் நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணும் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருப்பாங்க. ஸோ அதே டைம் ஹீரோ அந்த இடத்துல வெளியே போயிட்டு இருக்கும்போது சிட்டிக்குள்ளே அந்த காட்ஸிலாம் அங்கே கூட பில்டிங்ஸ்லாம் அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோ அவங்க கூட இருக்க அந்த குழந்தை ப்ளஸ் அந்த ஹீரோ அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவனோட லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர கோவத்தில் இருப்பார். இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த காட்ஸிலாம் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வெளியே வரும்போது இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோவும் போய் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓனாகவே ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணுவார். அந்த ஃப்ளைட்டில் அவரோட பிளான் என்ன அப்படின்னா, அதோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணல, பீமை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணல, அந்த டைம் பாம்பை த்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேக்ஸில் அதே மாதிரி அவர் நினச்சது நடந்துடும். ஆனால் அந்த காட்ஸிலாவும் டிஸ்ட்ராய் ஆன மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ கிளைமேக்ஸில் அது டிஸ்ட்ராயாக அண்டர் வாட்டருக்குள்ளே போகிற மாதிரி. ஆனால் லாஸ்ட் ஒரு சின்ன மூமெண்ட் வரும். அதுலேருந்து அகைன் அது மூவ் ஆகி போகிற மாதிரி. ஸோ அது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி. ஸோ ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் வாய்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவோட அந்த லுக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் லுக்கெலாம் காட்ட மாட்டாங்க, கொஞ்சமாக ஆவரேஜாக. பிகாஸ் ஒரு நைட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு மான்ஸ்டரோட அந்த ஷேடோஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப கிளியரான லுக் இருக்காது. ஸோ காட்ஸிலா இப்போ அந்த இடத்துக்கு வந்ததுமே சுற்றி இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் அதை கண்டினியூஸாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை ஷூட் பண்ணுறது அதுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதுவுமே கண்டினியூஸாக எல்லா இடத்துமே அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸோட கேப்டன் நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம யூஸ் பண்ணுற இந்த நார்மலான கன்ஸை வச்சு அது எதுவும் பண்ண முடியாது, போய் மெஷின் கன்ஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான் அந்த கேப்டன். மற்ற சோல்ஜர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு பயம் ரொம்ப அதிகம். பதட்டத்தில் அந்த இடத்துக்கு போயிடுவான். ஆனால் மெஷின் கன்ஸை எடுத்துகிட்டு அங்கே வரமாட்டான். அங்கேயே பயத்தில் இருப்பான். ஸோ மெஷின் கன் எடுத்து வர முடியாத டைம் ஆனதுனால, போகாததுனால அந்த காட்ஸிலா அங்கே இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸையுமே அட்டாக் பண்ணிடும். ஆல்மோஸ்ட் எல்லாரோட லைஃப்பும் அங்கேயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஹீரோ திருப்பி அந்த காட்ஸிலா அங்கே போனதுக்கப்புறம் மார்னிங் ஹீரோ அந்த இடத்துக்கு திருப்பி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாரோட லைஃப்பும் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். அந்த கேப்டனும் கோவத்தில் பயங்கரமாக திட்டுவார். நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணிப்பார் கில்ட்டியாக. ஸோ நான் அங்கே போயிருந்தால் மேபி அவங்களோட டீமை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வேறு ஆப்ஷன் இல்லாமல் அப்புறமா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட வில்லேஜுக்கு ரிட்டர்ன் வருவார். அங்கே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ஹீரோவை பயங்கரமாக திட்டுவாங்க. ஸோ ஒன்றால் தான் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாரோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போக ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் சின்னதாக ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க.
ஸ்டார்டிங்கில் அது அவங்களோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். போக போக தான் தெரிய ஆரம்பிக்கும். அங்கே நடந்த ஒரு பெரிய வார் ஆக்சிடெண்ட்டில் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்லாம் அவங்க அதோட விட்டு புரிஞ்சிருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குற மாதிரி. நம்ம ஹீரோயினும் உங்கள் வீட்லேயே அந்த குழந்தைய வச்சு பார்த்துக்கிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஷார்ட் டைமுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அந்த குழந்தை 3 பேருமே ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஐலாண்டில் வந்து அதே காட்சிலா இப்போ சிட்டிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஐ மீன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் இதை பார்த்து அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்மி கவர்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீம் கூட ஃபிஷிங் போகும்போது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த காட்சிலா கடலில் வந்திருக்கும். ஓகே காய்ஸ், ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆர் யூ ரெடி காய்ஸ்? ஓகே, ஐ கேன் சி எவ்ரி ஒன் குட் பி ரெடி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஏதோ ஒன்று பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன், பட் அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டேன்னு எனக்கு ப்ராப்பராக தெரியும். நிறைய சூப்பரான மூவிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் காட்ஸிலா -1. ஸோ காட்ஸிலா அப்படிங்கிற வேர்டை சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய மான்ஸ்டர் தான் ஞாபகம் வரும். ஸோ காட்ஸிலா மூவிஸ் கண்டிப்பாக எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து காட்ஸிலா -1 அப்படிங்கிற மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஹாலிவுட் மேக்கிங்லாம், இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம். ஓகே, ஜாப்பனீஸ் ஆக்டர்ஸ் மேக் பண்ண ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் தான். ப்ராப்பரான ஸ்டோரி இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி வித் ஸ்ட்ராங்கான அந்த ஃபேண்டசி சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மற்ற மூவியில் பார்த்த மாதிரி ஓகே, ஸோ இந்த மூவியில் காட்ஸிலாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப ப்ளூ கலரில் ப்ளஸ் அதோட எவால்வ் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த எவால்வ் பார்த்தீங்கன்னா அதோட அந்த பேக் சைடு இருக்குல்ல, ஸோ முதுகு அந்த இடத்துலேருந்து கிறிஸ்டல் மாதிரி 1 by 1 எவால்வ் ஆகும். ப்ளஸ் அதோட அந்த பீம் பார்த்தீங்கன்னா இன்னும் செம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். ஸோ டப்பிங் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ காட்ஸிலா -1 ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் காட்டியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஐலாண்டு தான். அந்த ஐலாண்டில் நைட் டைம் நிறைய சோல்ஜர்ஸ்லாம் அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு கடல்லேருந்து காட்ஸிலா வெளியே வரும். அந்த அதிர்வு ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். அதுலேயே அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாமே பயங்கர பயத்தில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கையில் வெப்பன்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த டைம் யாருக்குமே தெரியாது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய மான்ஸ்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஆர்மி கேம்ப் இருக்கிற அதே பிளேஸில் தான் நம்ம ஹீரோவுமே ஒரு சோல்ஜராக இருப்பார். நம்ம ஹீரோவுமே அதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கோட பதட்டத்தோடு அந்த இடத்துல இருப்பார். ஸோ இப்போ அந்த காட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிற பிளேஸுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில். அதை பார்த்ததுமே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் திடீர்னு சோல்ஜர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கன்ஸை எடுத்து அந்த காட்ஸிலாவை கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அது எந்த விதத்துலையுமே ஒர்க் ஆகாது. ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு கடல்லேருந்து காட்ஸிலா வெளியே வரும். அந்த அதிர்வு ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். அதுலேயே அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாமே பயங்கர பயத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கையில் வெப்பன்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு.